ஈசாக்கும் ரெபெக்காளும் திருமணமான பின் பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஈசாக்கு கர்த்தரிடம் தீவிரமாக ஜெபித்தார். தேவன் அவர் ஜெபத்தை கேட்டார். ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவளுடைய கர்ப்பத்தில் இரட்டையர்கள் ஒன்றோடொன்று போராடிக் கொண்டிருந்தனர். அதனால் அவள் கர்த்தரிடம் விசாரித்தாள். கர்த்தர் அவளிடம் சொன்னார், உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் இருக்கின்றன. ஒரு ஜாதி மற்றொன்றை விட பலமானதாக இருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் என்று சொன்னார். முதலில் பிறந்தவன் சிவப்பாகவும் உடல் முழுவதும் முடி நிறைந்தவனாகவும் இருந்தான். அவனுக்கு ஈசாவு என்று பெயர் வைத்தார்கள். அவனுக்குப் பிறகு பிறந்தவன் அண்ணனின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வந்ததால் அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள். யாக்கோபு என்ற பெயர் பிடிப்பவன் அல்லது மாற்றுபவன் என்ற அர்த்தம் தருகிறது. ஈசாவு வெளியில் சுற்றி வேட்டையாடும் மனிதன். யாக்கோபு கூடாரங்களில் தங்கி அமைதியாக இருப்பவன். ஈசாக்கு வேட்டையாடி இறைச்சி கொண்டு வருவதால் ஈசாவை நேசித்தார். ரெபெக்காள் அமைதியான யாக்கோபை அதிகமாக நேசித்தாள். ஒருநாள் ஈசாவு வயலில் இருந்து மிகவும் களைப்புடன் வந்தான். அப்போது யாக்கோபு சிவப்பு பருப்பு குழம்பு சமைத்துக் கொண்டிருந்தான். பசியில் திணறிய ஈசாவு, அந்த சிவப்பு உணவை கொடு என்றான். யாக்கோபு புத்திசாலித்தனமாக, ஆனால் சுயநலமாக சொன்னான், முதலில் உன் முதற்பேறு உரிமையை எனக்கு விற்றுவிடு. முதற்பேறு உரிமை என்பது குடும்ப ஆசீர்வாதம், இரட்டிப்பு சுதந்திரம், ஆன்மீக பொறுப்பு ஆகியவற்றை குறிக்கும் முக்கியமான உரிமை. ஈசாவு, நான் இப்போது பசியில் சாகிறேன், அந்த உரிமை என்ன பயன் என்று அலட்சியமாக நினைத்து சத்தியம் செய்து தன் முதற்பேறு உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். இவ்வாறு ஒரு உணவுக்காக தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். ஆதியாகமம் 25:19-25-34